திரு ஷபீர், காங்கிரஸ் கட்சியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? அந்த முகாமில், இங்கே இருக்கிற முகாம், டெல்லியில் இருக்க முகாமினுடைய என்ன ஓட்டங்கள் என்னவா இருக்குது உங்கள் பார்வையில்? காங்கிரஸ் கட்சிக்குள்ள இரண்டு விதமான கருத்துக்கள் என்பது இருக்கிறது. அதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஒண்ணு என்னன்னா, ஒரு சின்ன செக்ஷன் ரொம்ப பவர்ஃபுல்லான செக்ஷன் நம்ம தாவேகா கூட்டணி பக்கம் போயிருவோம், ஏன்னா திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்கிறது, நமக்கு அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு தலைமையை கன்வின்ஸ் பண்றாங்க. பட் காங்கிரஸ் தலைமை பெரிய அளவுக்கு கன்வின்ஸ் ஆன மாதிரி தெரியல. ஆனா இன்னொரு பார்வை என்னவாக இருக்கிறது, அது ஒட்டுமொத்த காங்கிரஸ் நிர்வாகிகள் மத்தியிலும் அதே போல தலைமை மத்தியிலும் அந்த ஒரு உணர்வு என்பது இருக்கிறது. இந்த முறை நாம கூட்டணிக்குள் போறோம் அப்படின்னா ஒரு கமிட்மெண்டோட நாம உள்ள போனோம், ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட். நீங்க தேர்தல்ல எங்களுக்கு அதிக இடங்களை ஒதுக்குங்க, எங்களுக்கு விரும்பிய தொகுதிகளை ஒதுக்குங்க அப்படின்றதெல்லாம் அந்த குழு பேசிக்கொள்ளும். ஆனா லார்ஜரா இருக்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆட்சியில் பங்கு அப்படின்ற அந்த கமிட்மெண்ட், அதுதான் இங்க ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது அப்படின்றது ரொம்ப கிளியரா தெரியுது. அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் தற்போது திமுக தலைமை அம்மையார் கனிமொழி அவர்களை ராகுல் காந்தியை நேரடியாக சந்தித்து அது பற்றி பேசுவதற்கான ஒரு விஷயத்த அவங்க பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நடந்த அந்த கூட்டத்துல கூட ராகுல் காந்தி அண்ட் கனிமொழி இடையே நடந்த அந்த பேச்சுவார்த்தையில கூட ரொம்ப கார்டியலா தான் இருந்துச்சு. அதாவது காங்கிரஸ் கட்சி இந்த கூட்டணியை உடைத்து கொண்டு நாம வெளியேறிடுவோம் அப்படின்ற அந்த மனநிலையெல்லாம் அவங்க இல்ல. அதே நேரத்துல அவங்களுடைய சர்டன் டிமாண்ட்ஸ் அப்படின்றது இருக்கிறது. ஏன்னா சமீபத்துல தமிழ்நாட்டுல தமிழகத்தை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் எல்லாம் டெல்லிக்கு அழைத்து அவர்கள் அவங்களுடைய கருத்துக்களை கேட்டு அறிந்திருக்கிறார்கள். அப்போ எல்லாருமே சில கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி எங்களுக்கு இங்க மரியாதை கொடுக்கறது இல்ல, எங்களுக்கு எந்த விதமான ஒரு மதிப்பும் இல்ல, நாங்க கூட்டணிக்குள் இருக்கிறோம் அப்படின்றதுக்காக எங்களை டேக்கன் ஃபார் கிராண்டட் மாதிரி அவங்க நடத்துறாங்க. இதெல்லாம் பிரச்சனையாக இருக்கிறது. இதை பற்றி எல்லாம் அந்த விவாதம் என்பது போயிருக்கிறது. ஆனா காங்கிரஸ் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இந்த கூட்டணி உடைவதற்கோ அல்லது இந்த கூட்டணியில ஒரு பெரிய விரிசல் ஏற்படுவதற்கான ஒரு மனநிலையில காங்கிரஸ் தலைமை தற்போதைய அந்த மாதிரி ஒரு சூழல்ல காங்கிரஸ் தலைமை இல்லை. பேச்சுவார்த்தை மூலமாக அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவர்கள் பெற்று விடுவார்கள். அது அந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அவங்க தயாரா இருக்காங்க. இப்ப கிரீஷ் பெற்று விடுவார்கள்னா, இப்ப ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறத அவங்க சாதிச்சிருவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது திமுக அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி கொடுக்க முடியாது. அப்படி ஒரு கமிட்மெண்ட் திமுக கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்றது வந்துவிடும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் எங்களுக்கும் ஆட்சியில பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம நாம ஒரு கூட்டணி ஆட்சியை அமைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு இடத்துல திமுக தேர்தலை சந்திக்கும் போது அது தேர்தல் ரீதியாகவே ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். ஏன்னா தமிழக மக்கள் கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்றதுதான் தற்போதைய நிலை. அதுதான் திமுகவுடைய ஸ்டாண்டு. அதையும் அவங்க விளக்கி சொல்லி இருக்காங்க. அப்ப காங்கிரஸ் தரப்புல இருந்து அவங்க சொல்றது என்னன்னா, நம்ம இந்த விஷயத்த ரொம்ப ரொம்ப ஹார்டா நம்ம அதை பிரஸ் பண்ண போறது இல்ல, அது நம்ம பேசும்போது அதை பார்த்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரிதான் ஒரு கமிட்மெண்ட் அப்படின்றது தற்போது வரை இருக்கிறது. சோ காங்கிரஸ் கட்சிக்கும் கூட்டணியை உடைத்து விட்டு வெளியே வர வேண்டும் அப்படின்றது கிடையாது. பட் கூடுதல் இடங்களை பெறுவதற்காக இந்த டிமாண்டை அவங்க கொஞ்சம் அடிக்கடி பேசினாங்கன்னா அது திமுக கூடுதல் இடங்களை கொடுக்கும் அப்படின்றது. ஏன்னா திமுக ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு செய்திகளின் வாயிலாக நாம் அறிவது என்னன்னா, திமுக கூட்டணிக்குள்ள வேறு சில கட்சிகள் வருவதற்கான ஏற்பாடுகளும் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னும் போது நம்ம கூடுதலான இடங்களை கொடுக்க முடியாது. கடந்த முறை என்ன இடங்களை கொடுத்தோமோ அதே இடங்கள் தான் நாம கொடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில் தான் அவங்க இருக்காங்க. அப்ப இதை சமாளிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா ரெண்டு கூட்டணிக்கும் நீங்க இந்த சோசியல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் ஆக இருக்கட்டும் அல்லது இந்த இந்தியா கூட்டணியாக இருக்கட்டும் அல்லது அதற்கு முன்னாடி இருந்த யூபிஏவாக இருக்கட்டும், திமுக அதுல ஒரு மிக முக்கியமான அங்கம். நீங்க காங்கிரஸ் மட்டுமே உருவாக்கிய கூட்டணி கிடையாது. மற்ற கட்சிகளும் அதுல இணைந்திருக்கிறார்கள். அப்பவே கலைஞர் அவர்கள் ஹரிகிஷன் சிங் சுர்ஜித்தை சந்தித்து அவர்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கிய ஒரு கூட்டணி தான் இந்த கூட்டணி. அப்போ இந்த காங்கிரஸுக்கு அவங்களுடைய லிமிடேஷன்ஸ் என்னன்னு தெரியும். பட் அத என்னன்னா, இவ்வளவு பெருசா இந்த பிரச்சனை போவதற்கு திமுக தலைமை ஏன் அனுமதித்தது அப்படின்றதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி. ஏன்னா கடந்த காலங்கள்ல இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரும்போது மேலிட தலைவர்கள்ட்ட
பேசி இந்த பிரச்சனையை சுமூகமாக முடித்து விடுவார்கள். ஆனா இந்த சமயம் வந்து இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் நீடித்துக்கிட்டே போனதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக தலைமையிட்ட இருந்து இரண்டு தரப்பினர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. திடீரென்று இப்போ இதுவரைக்கும் டெல்லி விவகாரங்களை அம்மையார் கனிமொழி அவர்கள் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும்போது அது ஸ்மூத்தா போயிட்டு இருந்துச்சு. நடுவுல வேற ஒரு தலைமையில இருந்து வேற ஒரு நபர் போய் அதை ஹேண்டில் பண்ணும்போது இதுல வந்து சில பிரச்சனைகள் வந்திருக்கோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் நமக்கு எழுகிறது. இப்ப இங்க கிரீஷ் சோடாங்கருடைய ஒரு ஒரு ஸ்டாண்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் வந்து இங்க இவ்வளவு பிரச்சனைக்கும் அல்லது இவ்வளவு கான்வர்சேஷன் இவ்வளவு பெரிய அளவுக்கு இந்த விஷயங்கள்லாம் விவாத பொருள் ஆனதற்கு அவருடைய ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப மிக முக்கியமான காரணம். அப்ப அந்த இடத்துல வந்து காங்கிரஸ் கட்சி கிட்ட திமுக ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். முகுல் வாஸ்னிக் கடந்த முறை வந்து இந்த விஷயங்களை எல்லாம் வந்து சமாளித்த பேசி தீர்த்த திரு முகுல் வாஸ்னிக் அவர்களையே மீண்டும் அனுப்பி வச்சீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. நமக்கு ஒரு இதை எல்லாத்தையும் தாண்டி கூட்டணிக்குள்ள இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தணும் அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். அப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அந்த கம்ஃபர்ட் லெவல் அப்படின்றது முகுல் வாஸ்னிக் போன்ற தலைவர்கள்ட்ட ஆல்ரெடி இருக்கு அப்படின்னும் போது நீங்க அவர்களை அனுப்ப வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார்கள். அப்ப திமுக இப்ப இந்த கமிட்டியை போட்டு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போது இந்த கூட்டணி குறித்து, குறிப்பாக சீட்ஸ் குறித்து, அதே மாதிரி எந்தெந்த தொகுதிகள் குறித்து எல்லாம் வந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் திமுக தொகுதிகள் வரைக்கும் ஒரு அழுத்தம் தான் இருக்கும். கூட்டணி முடிவுங்கிற இடத்துக்கு போகாதுன்னு நம்ம நம்பலாம். இல்ல, நீங்க அதை முடிச்சிருவாங்க, அதை சுமூகமாக முடிக்க வேண்டும் அப்படின்றதுதான் வந்து திமுக தற்போது அந்த அவசரத்தை திமுக தரப்பிலிருந்து காட்டுகிறார்கள். சரி, அப்ப தாவேகாவுக்கு என்ன ஆப்ஷன்? இப்ப தாவேகா வெளிப்படையாகவும் சொல்றாங்க, மறைமுகமாகவும் சொல்றாங்க, அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறதான செய்திகள் வருது. காங்கிரஸ்ல இருந்து ஒரு சிலர் தாவேகாவுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறதான செய்திகள்லாம் வருது. அந்த கணக்குக்கு என்ன பதில் கிடைக்கும்? இல்ல, இந்த காங்கிரஸ் தேசிய தலைமை என்ன முடிவு எடுக்கிறதோ அதை பொறுத்துதான் வந்து மற்ற காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடியவர்கள் மாற்று முடிவுகளை எடுக்க போகிறார்களா அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அந்த அச்சமும் வந்து தற்போது காங்கிரஸ் மத்தியில் இருக்கிறது, காங்கிரஸ் உடைய மூத்த தலைவர்கள் மத்தியில் இருக்கிறது. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நரேட்டிவ் வந்து கட்சிக்குள்ளேயே செட் பண்ணிட்டாங்க. நாம வந்து தாவேகாவோட போனோம்னா நமக்கு வளர்ச்சி இருக்கும், அதே போல அவங்க கூடுதல் இடங்களை கொடுக்கறாங்க, ஆட்சியில் பங்கு கொடுக்கறாங்க அப்படின்ற ஒரு சூழலை அவங்க ஏற்படுத்திட்டாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு ஆஃபரை வந்து ஒரு கட்சி, புதிய கட்சி கொடுக்கிறது. ரெண்டாவது, அந்த கட்சிக்கு வந்து அவங்க எடுத்திருக்கக்கூடிய எல்லா சர்வேக்கள்லயும் வந்து தாவேகாவுக்கான அந்த வாக்குகள் அப்படின்றது டே பை டே கூட்டிட்டு தான் போகுது அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் போது அவங்க அததான் வந்து காமிச்சு பேசுறாங்க. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு வந்து நீங்க ஒரு கட்சி ரீதியாக நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரசியல் கட்சியாக அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு, அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள், காங்கிரஸ் உடைய வளர்ச்சி தமிழ்நாட்டுல, இதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தாவேகா ஒரு பெஸ்ட் சாய்ஸா படலாம். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய ஒரு அலையன்ஸ் அரித்மெட்டிக் அப்படின்றது இருக்கு இல்லையா, திமுகவுடனான அந்த கூட்டணி அப்படின்றது, அந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு இணக்கம், அதே போல பாஜகவை எதிர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு தீவிரமான ஒரு கோல், ஒரு அல்டிமேட் எல்லா கட்சிகளுக்கும் அது இருக்கிறது. அது விசிகேவாக இருந்தாலும் சரி, லெப்ட் பார்ட்டிஸா இருந்தாலும் சரி, ரெண்டுமே தமிழ்நாட்டிலயும் அவங்க எதிர்க்கிறாங்க, அதே போல உங்களுக்கு வந்து பார்லிமெண்ட்லயும் அதை எதிர்க்கிறாங்க அப்படின்னும் போது அப்போ அவங்களுக்கு ஒருமித்த கருத்தோட இவங்க இருக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல எந்த விதமான ஒரு பாதிப்பும் தற்போது இந்த தேர்தலில் வந்து விடக்கூடாது அப்படின்றதுதான் இரண்டு கட்சிகளுக்குமான ஒரு பார்வையாக இருக்கிறது. எடுத்துக்கலாமா? நிச்சயமா அப்படிதான் இருக்கும். நீங்க காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க, நம்ம திமுக கூட தான் போறோம் அப்படின்னு முடிவு எடுத்தாங்கன்னா, காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய சில தனிப்பட்ட நபர்களோ அல்லது மற்றவர்களோ இந்த முடிவை விரும்பாதவர்கள் தாவேகா பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது என்ன மாதிரியா தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது நம்ம அப்பதான் பார்க்கலாம். தமிழக வெற்றி கழகத்துக்கான களம் எப்படி இருக்கு, அவங்களுக்கான வாய்ப்புகள் என்ன? ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னாலும் யாரும் வராத நிலை தான் இதுவரைக்கும் இருக்கு. இனிமேல் வருவதற்கான வாய்ப்புகளாவது ஏதாவது இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த இரண்டு அணிகளும் எப்படி ஷேப் அப் ஆகுது அப்படின்றத பொறுத்துதான். ஏன்னா இப்ப வரைக்கும் வந்து உங்களுக்கு என்டிஏல கூட அது இன்னும் முழுமை பெறல. அண்ட் ரெண்டாவது வந்து இரண்டு திராவிட கட்சிகளும் வந்து டிவிகேவை ஐசோலேட் பண்ணணும், டிவிகேவை தனிமைப்படுத்த வேண்டும் அப்படின்ற அந்த உக்தியோட தான் அவங்க வந்து இந்த தேர்தல் களத்துக்கு போறாங்க. அப்ப
டிவிகே உடைய இம்பாக்ட வந்து குறைக்கிறதுல தான் இவர்களுடைய இருவருடைய கவனமும் இருக்கிறது அப்படின்றது நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொன்னு, நீங்க ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயம், அது வந்து நீங்க கடந்த தேர்தல் அது ஒரு விவாதமாக இருந்ததில்ல. ஏன்னா ஆட்சி அமைந்ததுக்கு பிறகு ஈவிகே இளங்கோவன் போன்றவர்கள்லாம் அவ்வப்போது அதை எழுப்புவார்கள். அதுக்கப்புறம் அதை பெருசா ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ கண்டிஷனா வந்ததில்ல. இப்ப இந்த முறை வந்து ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்த பாஜகவும் அதை கேட்கிறது, காங்கிரசும் அதை வந்து ஒரு இஷ்யூவாக பேசுகிறது. அந்த கமிட்மெண்ட் வேணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கும் போது இரண்டு திராவிட கட்சிகளும் அந்த கமிட்மெண்ட் கொடுக்கறதுல அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கிறது. ஏன்னா அது தேர்தல் ரீதியாக அவர்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும். நீங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னா மக்கள் அதை எப்படி ஏத்துப்பாங்க, அதுவும் வந்து பிஜேபிக்கு நாங்க கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுக்கிறோம் அப்படின்றத அதிமுக கமிட் பண்ணாங்கன்னா அதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்றது தெரியாது. ரெண்டாவது அதை ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. நீங்க அதனால அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ள போக கூடாது அப்படின்னு பாக்குறாங்க. பட் தாவேகா வந்து இந்த இரண்டு கட்சிகள், அதாவது திமுக அதிமுக அப்படின்றதெல்லாம் அவங்க பார்க்கலாம். அவங்க எதிர்பார்க்கிறது இரண்டு கட்சிகள் அல்லது 3 கட்சிகள் தான். ஒண்ணு காங்கிரஸ் அவங்க கிட்ட வரணும், அதே மாதிரி விசிகே அண்ட் லெஃப்ட் பார்ட்டிஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த கூட்டணியே வந்து ஒரு பலமான கூட்டணியாக இருக்கும். அதுவே அவங்களுக்கு போதுமானது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சோ அந்த எண்ணத்தோட தான் அவங்க இந்த விஷயங்களை எல்லாம் தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறார். அப்படி இல்லைன்னா கூட நட்பு சக்தி இல்லைன்னா நாங்க தனியா போறோம் அப்படின்றாங்க. ஏன்னா விஜய்க்கு ஆல் செட் அண்ட் டன் அவர் வந்து தனியா டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன, இது ஒரு மைனஸ் ஆயிடாதா? இல்ல அவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி ஆண்டு கணக்கானாலும் யாரும் வரல. இப்போ இருக்கிறது ஏறக்குறைய 3 பேர் தான். ஒன்று ஓபிஎஸ், இன்னொன்று பிரேமலதா, இன்னொன்று ராமதாஸ். அவர்களும் வந்து தாவேகா கூட பேச்சு நடத்துறதா சொல்லலை. தாவேகாவிலிருந்து செங்கோட்டையனும் தெளிவுபடுத்திட்டார். ராமதாஸ் டீம் பேசலை, ஓபிஎஸ் டீம் பேசலை, தேமுதிகாட்டையும் அஃப்கோர்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போ யாருமே பேசலை, யாருமே இவ்வளோ தூரம் சொல்லியும் விஜய் கிட்ட போகலை அப்படின்னா அதுவே அவருக்கு ஒரு பின்னடைவாயிடாதா தேர்தல் களத்தில்? யாருமே அவர் நம்பலை அப்படின்னு. விஜய் கிட்ட போகல அப்படின்றது கரெக்ட். விஜய் கிட்ட யாருமே பேசல அப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல, நான் போகலங்கிறதா கேட்டேன். பேசியிருக்கிறாங்க. திமுக தவிர, திமுக விசிகே லெஃப்ட் பார்ட்டிஸ் தவிர மீதி எல்லா கட்சிகளும் வந்து விஜயுடன் கூட்டணி வைப்பதற்கான முனைப்புகளை காட்டி இருக்கிறார்கள், பேசி இருக்கிறார்கள். உங்களுக்கு அந்த பக்கத்துல இருந்து, தாவேகா பக்கத்துல இருந்து அதற்கு எந்த விதமான ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸும் வரல அப்படின்றதுனால தான் உங்களுக்கு வந்து பல விஷயங்கள் நடக்காம போயிருக்கிறது. அப்ப அவங்களுடைய எண்ணம் ஒண்ணுதான். என்னை பொறுத்த வரைக்கும் தாவேகா இன்னும் எதிர்பார்க்கின்ற ஒரே ஒரு கட்சி அப்படின்னா அது காங்கிரஸ் மட்டும்தான். காங்கிரஸ் கட்சி அவங்களோட வந்தாங்கன்னா அல்லது ஒரு உடன்பாடு எட்டப்பட்டால் அது சரியாக இருக்கும் அப்படின்றது மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அதைதான் வந்து எஸ்ஏசியும் வந்து அந்த 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 ஒரு விருப்பத்தை தான் அவரும் வெளியிட்டு இருக்கிறார் அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா ஒட்டுமொத்தமாக அவங்க எதிர்பார்க்கிறது 3 கட்சிகள் தான் அல்லது 2 கட்சிகள் தான் உங்களுக்கு. மத்தபடி வந்து அவங்களுக்கு வந்து தனியாக போறதுல அவங்களுக்கு எந்த சிக்கலும் இல்ல. ஆரம்பத்துல இருந்தே அவங்க தனியாக போவதுதான் வந்து அவங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு. ஆட்சியில் பங்கு அப்படின்றது வந்து ஒரு தேர்தல் உக்திக்காகவும் அதை அவர் வந்து சொல்லி இருக்கலாம். அது இப்ப வந்து மாற்று கட்சிகள், அதாவது வேற கூட்டணிகள்ல அதோடைய இம்பாக்டும் நம்ம வந்து அது தெரியுது அப்படின்னு நான் சொல்ல வரேன். நான் நீங்க திமுக கூட்டணியிலும் ஆட்சியில பங்குன்றது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது, அதிமுக கூட்டணியிலும் ஆட்சியில பங்கு அப்படின்றது ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. அப்ப அந்த உக்தியை தாவேகா பயன்படுத்தி இருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன்.